single day. உலக தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் ரோல் கேக். இந்த சுலபமான ஸ்விஸ் ரோல் கேக்கை நான் எப்படி செஞ்சுன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது நம்ம எப்போ செய்கிற கேக் மெத்தடில் செய்ய போகிறது இல்லை. இதை நான் இன்னைக்கு பேனில் தான் செஞ்சுருக்கேன். இது எப்படி செஞ்சுன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்விஸ் ரோல் கேக் எனக்கு என்னோட தம்பிக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் இப்போ அவன் தான் டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறான். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லு. வா பேஸ் பேஸ். இன்னைக்கு நம்ம ஸ்விஸ் ரோல் கேக் தான் செய்ய போகிறோம். என்னடா ஏதோ புதுசாக செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரி செட்டப் வச்சு. சரி, ஸ்விஸ் ரோல் கேக்குக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டர் பண்ணிடலாம். அதுக்காக இப்போ நம்ம மைதாவை ஜலிச்சுக்கலாம். மைதா வந்து ஒரு 1/2 கப் மைதாவில் எடுத்திருக்கேன். இந்த கேக்குக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம நார்மலாக கேக் பண்ணுற மாதிரி அதிகமாக போட தேவையில்ல. நம்ம கம்மியாக போட்டாலே இந்த கேக் ரொம்ப பெருசாக வரும். ஜலிச்சாச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு பவுடர் சுகரையும் ஜலிச்சிடலாம். இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இப்போ இதில் நம்ம ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 1/3 கப் அளவுக்கு தயிர், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கப் மில்கை கிராஜுவலாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றுறேன். நீங்கள் வெண்ணிலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்குன்னா நம்மளோட பேட்டர். சரி, இந்த செட்டிங் போதும், வாங்க போயிடலாம். நான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பேன் தான் செய்ய போகிறேன். அது மேலே வந்து பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். பட்டர் பேப்பர்னால் வந்து A4 ஷீட்டில் எண்ணெய் தடவி பேனோட சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஆயில் தடவிடலாம். இப்போ நம்ம இந்த பேட்டரை ஊற்றிடலாம். ரொம்ப அதிகமாக ஊற்ற தேவையில்ல. தோசைக்கு எந்த அளவுக்கு ஊற்றுவீங்களோ அதே மாதிரி தின்னாவே ஊற்றிக்கோங்க. இப்போது சைடில் இதை பார்த்தீங்கன்னா சைட்லலாம் இன்னும் வந்து ஸ்ப்ரெட் ஆகலை. அதனால் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இதுவே நான் வந்து ஸ்டவ்வில் வந்து இந்த மாதிரி ஒரு அயன் தோசைக்கல் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க, தோசைக்கல் வந்து அயனில் தான் இருக்கணும். இப்போ நம்ம இந்த தோசைக்கல்லை 5 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சிடலாம். வச்சுருந்த தோசைக்கல் வந்து ப்ரீஹீட் ஆகிடுச்சு. ஊற்றி வச்சுருந்த அந்த கேக் பேட்டர் எடுத்து தோசைக்கல்லுக்கு மேலே வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து இட்லி குண்டானோட மூடி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஏதாவது பிளேட் வச்சு கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஊசியை வச்சு தான் செக் பண்ணி பார்க்குறேன். இதை பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வருது. இப்போது இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ஜாமை பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலி இந்த ஸ்விஸ் ரோல் கேக்கில் விப்பிங் க்ரீம் தான் போடுவாங்க. ஆனால் நான் இன்னைக்கு ஜாம் போட்டு செய்ய போகிறேன். அதுக்கு நான் வந்து மிக்ஸ்ட் ஃப்ரூட் ஜாம் தான் எடுத்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டேன். இதை நம்ம அப்படியே வந்து அப்ளை பண்ண முடியாது. அதனால இப்போ இதை நம்ம பீட் பண்ணிடலாம். பீட் பண்ணி நல்லா சாஃப்ட் ஆக்கணும். கொஞ்ச நேரம் பீட் பண்ணதுக்கே நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் இப்போது பார்ச்மெண்ட் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். நம்ம இப்போது கேக்கையில் தான் வந்து ரோல் பண்ண போகிறோம். கேக் நம்ம இந்த மாதிரி கவுத்து போடணும். பார்த்தீங்களா, கவுத்து போட்டாச்சு. இப்போ மேலே இருக்க இந்த பட்டர் பேப்பர் எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஸ்கொயராக கட் பண்ணிடலாம்.
இந்த பார்த்தீங்கன்னா இது பிரிக்கும் போது நடுவில் ஓட்டை ஆயிடுச்சு. இந்த பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆக்கியாச்சு. இதுக்கு மேலே நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஜாமை வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணியாச்சு. பேப்பரோட நீங்கள் ரோல் பண்ணிடாதீங்க, உள்ளே இருக்க கேக் மட்டும்தான் நீங்கள் ரோல் பண்ணணும். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவருக்கு செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன் ஹவருக்கு இது ஃப்ரிட்ஜில் செட் ஆகட்டும். உடனே நம்ம கட் பண்ணக்கூடாது. 1 ஹவர் ஆயிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து நம்மளோட ஸ்விஸ் ரோல் கேக்கை எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக போட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணிடலாம். இதை பாருங்க, பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஸ்விஸ் ரோல் கேக்கை நம்ம வீட்டிலே சுலபமாக ரெடி பண்ணிட்டோம். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.